125 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் கச்சா எண்ணெய் இதை நாங்க எஸ்கோர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்கா கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா 125 மில்லியன் பேரல்ஸ் அப்படிங்கறத எஸ்கோர்ட் பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய வெற்றி தான். சரி, அப்ப அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை என்னப்பா ஆயிடுச்சு, 14ஆம் தேதி கண்டிப்பா ஏதோ ஒன்று நடந்துருமே அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல சார், ஏன் அவசரப்படுறீங்க, எல்லாமே பொறுமையா தான் செய்ய முடியும். 80வது வயசுல ட்ரம்ப் அவர்கள் அடியெடுத்து வைக்கும்போது அந்த பக்கமா புட்டின் அவர்கள் கால் பண்றாரு, மச்சான் எப்படி இருக்க, ஹாப்பி பர்த்டே, அடுத்ததா ஈரான் மேட்டர் என்னப்பா போயிட்டு இருக்கு, ஏதாவது முடிவுகள் எடுக்கிறீங்களா, அதே மாதிரி இஸ்ரேல் என்ன செய்யறாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வச்ச உடனே அடுத்ததா செலன்ஸ்கி அவர்களும் கூப்பிட்டுருக்காங்க, சார் நான் தான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் பேசியிருக்காங்க. இப்படி மாத்தி மாத்தி 2 பேர்ட்ட ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஈரான் கூட அவங்க கையெழுத்து போட போறாங்க அப்படிங்கிறத விட அமெரிக்காவுடன் ஈஸியா அடுத்த கட்டத்தை இந்த யுத்தத்தை நடத்தி செல்லக்கூடிய நாடா இருக்கக்கூடிய இஸ்ரேலை அவங்க கட்டுப்படுத்தணும் அமெரிக்கா. அதை விட இன்னொரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு, ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கறத நிறுத்த வேண்டும். எப்படியாவது இந்த யுத்தத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் அப்படியே நிம்மதியா நமக்கு தான் நோபல் பரிசு அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு நோபல் பரிசு மேல ரொம்ப கிரேஸா இருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுல ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறதுல இன்னைக்கு உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 256 ட்ரோன்ஸ் அப்படிங்கறத நாங்க அழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரஷ்யா சொல்ல, ரஷ்யாவினுடைய படை வீரர்கள் உக்ரைனுடைய 2 முக்கியமான கிராமங்களை சுற்றி வளைத்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக, ரஷ்யா கூட நான் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்ல, பேச்சுவார்த்தையா இருந்தா நீ மாஸ்கோக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்ல, ரஷ்யா உக்ரைன் அப்டேட் அப்படிங்கிறது அப்படியே போயிட்டு இருக்கு. ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃபிளீட்டை நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், இந்த ஷேடோ ஃபிளீட் வழியாக ஏகப்பட்ட கச்சா எண்ணெய் கடத்தப்பட்டது, எனவே அதை நாங்க இன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ற அறிவிப்பை யூகே கொடுத்திருக்காங்க.